ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் கைட்ஸ், எப்படி இருக்கீங்க? சுகமா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல சுகமாக தானே இருக்கிறேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் என்னோட சேனலுக்கு புதியவங்களாக இருந்தால் முதல்ல என் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அதோட லைக்கையும் பண்ணிவிடுங்க. ஏன்னு சொன்னால் அது எனக்கு ஒரு பிரயோசனமாக அமையும். அதோட நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறதால நான் போடக்கூடிய புதிய புதிய வீடியோக்கள் எல்லாம் உங்களை வந்து அடையும். ஆகையால் நான் எல்லா விதமான வீடியோக்களும் உங்களுக்கு போடுவேன். நீங்கள் இதை பார்க்கலாம், ரசிக்கலாம். எல்லோருக்கும் போய் பார்க்கக்கூடிய சூழ்நிலை அமையாது. அதால் என் வீடியோவிலேயே உங்களுக்கு பார்த்தும் ரசிக்கலாம். அத்தோட நான் வந்து கொஞ்ச நாளாக எனக்கு வீடியோக்கள் செய்து கொள்ள முடியாமல் போயிருந்தேன். அதற்கு முதல்ல சொல்லிக்கொள்கிறேன். என்று சொன்னால் எனக்கு கொஞ்சம் சுகையினம் காரணமாகவும் மற்றது வந்து எனக்கு நான் கொஞ்சம் பிஸியாகவும் இருந்துட்டேன். அதனால தான் எனக்கு வீடியோக்கள் போடுறதுக்கு முடியாமல் போயிடுச்சு. என்ன நான் செய்ய நிறைய பேர் என்னோட பேர்சனலாக மெசேஜ் பண்ணி கேட்டாங்க, ஏன் சிஸ்டர் நீங்கள் வீடியோ பண்ண மாட்டீங்களா, ஏன் வீடியோ போட மாட்டீங்களா, யூடியூப்பை செய்யாமல் விட்டுட்டீங்களா சிஸ்டர், நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம் சிஸ்டர், உங்களோட வீடியோ எப்போ வருது அப்படின்ட்டு சொல்லி பேர்சனலாக எத்தனையோ பேர் நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை நான் போடணும், ஆனால் எனக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதாலையும் எனக்கு சுகமில்லாமல் இருக்கிறதாலையும் தான் நான் போடாமல் இருந்தேன். இன்ஷா அல்லாஹ் இனி நான் உங்களுக்கு வீடியோக்களை போடுறேன் அப்படி என்று சொல்லி நான் வாக்கு கொடுத்ததால் மிகவும் வலுக்கட்டாயப்படுத்தி செய்யணும் அப்படி என்ற ஒரு இதோடு தான் நான் இன்றைக்கு வீடியோவை செஞ்சேன். வேறு நான் இன்று என்ன வீடியோ செய்கிறேன் என்று சொன்னால், நாங்கள் வீட்டில் ஸ்கூல் லீவுனால் இப்போ குழந்தைகள் எல்லாம் வீட்டில் சும்மா தான் இருந்தாங்க. இப்போ லீவும் முடிய போகுது. அதால் கிட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, வாங்க எங்கேயாச்சும் போகலாமே அப்படின்ட்டு சொல்லி. அப்போ எங்கே தான் போகணும் அப்படி எனக்கு உண்மையிலே பிஸியாக இருப்பதால் எங்கேயும் கூட்டிகிட்டு போகக்கூடிய சூழ்நிலை எனக்கு அமையலை. சரி ஓகே எங்கே போவோம் அப்படின்ட்டு கேட்க, வாங்க நாங்கள் கோல்ட் ஃபேஸ் போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு சொல்லவும், சரி ஓகே வாங்க போவோம் அப்படின்ட்டு நாங்கள் வெளிக்கிட்டு வந்தோம். வந்து அப்படி கோல்ட் ஃபேஸுக்கு வந்து இறங்கினதும் பார்த்தால் நிறைய சனக்கூட்டம். இது என்னடா இந்த அளவு சனம் அப்படின்ட்டு சொல்லி யோசித்ததும், ஆஹா இது கிறிஸ்மஸ் அல்லவா, அதனால் நிறைய ஜனங்கள் வந்து இறங்கி கொண்டிருக்கின்றன. அதை பார்த்த உடனே இவர்களுக்கு உண்மையிலே சந்தோஷமாக இருந்தது. ஏன்னு சொன்னால் நாங்கள் மட்டும் இல்லை தானே, நிறைய பேர் இருக்காங்க பாருங்கள், அங்கிட்டு பக்கம் இங்கிட்டு பக்கம் எல்லாம் ஒவ்வொரு விளையாட்டுகள் நடந்து கொண்டிருக்கிறது, காணிவேல்கள் இருக்கின்றன, நாங்களும் போவோம் அப்படி என்று சொல்லி ஓடி ஓடி சிறார்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கூட விளங்கவில்லை. அத்தோடு நாங்கள் வானத்தில் நிறைய குருவிகள் பறக்கிறது போல பட்டங்கள் நிறைய விட்டு கொண்டிருக்கிறாங்க சில்ட்ரன், அவ்வளோ அழகாக இருக்கிறது. அதையும் பார்த்து ரசித்து விட்டு அப்படியே நாங்கள் வந்தால் இங்கே பக்கமாக ஒரு பக்கத்தில் இந்த சித்திரை போட்டி நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போது அவங்க சொல்லிட்டாங்க, நாங்களும் சித்திரம் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் போய் உட்காந்துட்டாங்க. அத்தோடு அவங்களுக்கு வந்த ஆங்கிள்மார் என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கும் பேப்பர் கொடுத்து, சரி ஓகே நீங்கள் எல்லாரும் வரைங்க பார்ப்போம், ஏதாவது உங்களுக்கு விரும்பின வாகனங்களை வரைங்க அப்படின்ட்டு சொல்லவும், டக்குன்னு கிடுன்னு எல்லாரும் எடுத்து வரைய தொடங்கிட்டாங்க. அவங்களோட மூளையில் எப்படி படுதோ அது போல் வரைஞ்சிட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு எதுவும் கிஃப்ட் தருவோம் நாங்கள் அப்படின்ட்டு இன்னும் ஆர்வமாக வரைஞ்சி அவங்க கிஃப்டையும் எடுத்துக்கிட்டு அப்படியே நாங்கள் ஒன் கோல்ட் ஃபேஸுக்கு வந்தோம். ஒன் கோல்ட் ஃபேஸில் கொஞ்சம் நேரம் இருந்து போட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு போகலாம் என்று சொன்னால் டைம் ஆகுதல்லவா அப்படின்ட்டு சொல்லி நாங்கள் வந்துட்டோம். இனி இன்னொரு வீடியோவோடு சந்திக்கும் வரை விடைபெறும் நான் ஷாமிலாஸ் ஃபேமிலி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.